ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ராகி மாவில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம கேரட் சேர்த்து செஞ்சுருக்கோம். பட் நம்ம கேரட் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து காலை உணவாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் 5 முந்திரி 5 பாதாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கிஸ்மிஸ் பழம் இருந்தாலும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெறும் முந்திரி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்குறது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இது எல்லாமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கேரட் வந்து எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கணும் சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க. கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் முழுவதும் போயிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா கேரட் எடுத்து அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். தேங்காய் பாலுக்கு பதில் நீங்கள் நார்மல் பாலும் பயன்படுத்தலாம், தண்ணி கூட பயன்படுத்தலாம். சேம் இதே மெஷர்மெண்ட்டில் பயன்படுத்திக்கோங்க. இதே நீங்கள் தேங்காய் பால் பயன்படுத்த போகிறதா இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து கேரட் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இது கூட கேரட் எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்த உடனே கைவிடாமல் நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே கெட்டியாகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கேரட் எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து கரெக்டான இனிப்பு சுவை இருக்கும். இதே உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் அளவு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. கேரட் சேர்த்து செய்கிற ஸ்வீட் ரெசிப்பியில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்துவேன். ஏன்னா நாட்டு சர்க்கரையில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த காஃபி ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணும். அதுக்காக தான் இது மிக்சிங் பார்க்கும்போது சாக்லேட் கேக்னால் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். சாக்லேட்னால் மெல்ட் ஆகும் அதே மாதிரி. நாட்டு சர்க்கரை வந்து மெல்ட் ஆகுறதுனால பார்த்திங்கன்னா இப்போ இதை மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை போல் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதம் இப்படி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் வந்துட்டு நம்ம பால் ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போவே ஆட் பண்ணியிருக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கெட்டியான பதமாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய சூடு முழுமையாக ஆறட்டும். இப்போ பாருங்கள், சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இது போல் உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வாழை இலையில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க. கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவு இது மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இதே நீங்கள் வந்து கைப்பிடி கொழுக்கட்டைன்னா செய்வேன் இல்லையா, அதே மாதிரி செய்துன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மாவு இதை மாதிரி தட்டி விட்டுட்டு வாழை இலையில இதை போல் அழகாக ரோல் பண்ணிவிட்டு வாழை இலையில இப்படி வேக வைக்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். வாழை இலையில் வேக வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாழை இலையுடைய ஃப்ளேவரும் அதில் இறங்கியிருக்கும். அதனால் நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. கைப்பிடி கொழுக்கட்டை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மாவுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். இதை மாதிரி வந்து தட்டி ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவுடைய அடர்த்தி வந்து குறைவாக இருக்கனால ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை போல் ரோல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை போல் ரோல் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கமும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டாக இருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சாச்சு. இப்போ இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே தட்டு வச்சு இதை போல் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க வாழையிலையே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 15 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வாசம் சூப்பராக இருக்குது. நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கனால. இப்போ இதோடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான கமகமன்னு கேழ்வரகு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டுடைய பச்சை வாசம் சுத்தமாக இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட இதோடைய சாஃப்ட்னஸ் வந்து குறையாமல் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அதே மாதிரி வந்து மாவு வகையில் பார்த்திங்கன்னா ராகி மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா கோதுமை மாவுனா பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்குற மெஷர்மெண்ட் வந்து சம்டைம் வந்துட்டு மாறுபடும். ஏன்னா சில மாவு வந்து தண்ணி இழுக்கும், சில மாவு வந்து தண்ணி இழுக்காது. அப்படி ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சுன்னா வர மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டான மெஷர்மெண்ட் ஆகும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை போல் ஹெல்த்தியான உணவு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான உணவு செஞ்சு கொடுத்து முழு திருப்தியும் கிடைக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.